அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துவிட்ட போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னர் ஆட்சியாளராக ஆக்கப்பட்டதும் அரபியர்களுள் சிலர் ஜகாத் வழங்காமல் இறை நிராகரிப்பாளர்களாயினர். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத் வழங்க மறுத்தவர்களுடன் போர் செய்ய ஆயத்தமானார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனில்லை என்று மக்கள் சொல்லும் வரை மக்களுடன் போர் செய்ய எனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆகவே அல்லாஹ்வை தவிர வேறு இறைவனில்லை என்று கூறியவர் தகுந்த காரணம் இருந்தாலேயன்றி தமது உயிரையும் தமது பொருளையும் என்னிடமிருந்து காத்து கொண்டார். அவரின் அந்தரங்கம் பற்றிய விசாரணை அல்லாஹ்விடம் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்க, நீங்கள் எவ்வாறு நம்பிக்கை கொண்டுள்ள இந்த மக்களுடன் போர் செய்ய முனைகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார் தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் இடையே வேறுபாட்டை உருவாக்குகின்றார்களோ அவர்களுடன் திட்டவட்டமாக நான் போர் செய்வேன். ஏனெனில் ஜகாத் செல்வத்திற்குரிய கடமையாகும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜகாத்தாக வழங்கி வந்த ஓர் ஆட்டுக்குட்டியை வழங்க மறுத்தாலும் அதை அவர்கள் மறுத்ததற்காக அவர்களிடம் நான் போர் செய்வேன் என்று கூறினார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது குறித்து நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இதயத்தை போர் எனும் உறுதியான முடிவுக்காக அல்லாஹ் விசாலமாக்கி இருப்பதை நான் கண்டு கொண்டதன் பின்னரே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கருத்துக்கு உடன்பட்டேன். அவர்கள் கூறியதை உண்மை எனவும் விளங்கிக் கொண்டேன் என்று கூறினார்கள். சுனன் நசாயி 3040.